வணக்கம், இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாதத்திற்கான பொருள் என்ன? திரையில் ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே, விவசாயிகள் வயிற்றில் அடிக்காதே, வஞ்சிக்காதே. இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் இதுதான். டெல்லி நாடாளுமன்ற முற்றுகை போராட்டம். அனைத்து எதிர்க்கட்சிகளும் இன்றைக்கு அந்த போராட்டத்தில் கலந்திருக்கிறார்கள். மிக குறிப்பாக தமிழகத்தில் எதிர் துருவங்களாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். வி பூவர், சேவ் பூவர் என்று ஆங்கிலத்திலும், அடிக்காதே அடிக்காதே, ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே என்று டெல்லி நாடாளுமன்ற வாயிலில் தமிழிலும் மிக வேகமாக முழக்கங்கள் எழுப்பப்பட்டவை நீங்கள் பார்த்தீர்கள். இதை தாண்டி ராகுல் காந்தி இந்த செல்லா காசு விவகாரத்தில் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டையும் இன்றைக்கு முன்வைத்திருக்கிறார். இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது, பிரதமர் தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு இது குறித்து முன்பே தகவல் சொல்லியிருக்கிறார் என்பது போன்ற குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருக்கிறார். பிரதமர் ஏன் நாடாளுமன்றத்தில் பேச வருவதில்லை, அவைக்கே ஏன் வருவதில்லை என்ற கேள்வியை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து எழுப்புகின்றன. விவாதத்திற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், எதிர்க்கட்சியினர் விவாதத்திற்கு தயாராக அல்ல, அஞ்சி ஓடுகிறார்கள், அவையை நடத்த அனுமதிக்க மறுக்கிறார்கள் என்பது ஆளும் கட்சியினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதை அரசியலாக்க பார்க்கின்றனவா எதிர்க்கட்சிகள்? பிரதமர் ஏன் பதில் சொல்ல வரவில்லை என்ற எதிர்க்கட்சிகளின் கேள்வியில் இருக்கக்கூடிய நியாயங்கள் என்ன? இதுவே விவாத பொருள். அரங்கில் ஆகச் சிறந்த 5 ஆளுமைகள் நம்மோடு இணைகிறார்கள். நீங்களும் இணைந்திருங்கள். இது கேள்வி நேரம். அரங்கில் நம்மிடையே தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான பண்ருட்டி திரு வேல்முருகன் அவர்கள் இணைகிறார்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர் திரு நெய்வேலி பாலு அவர்கள் நம்முடைய இணைகிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கம் வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய வணக்கம் வரவேற்கிறேன். வழக்கறிஞர் ராமநாதன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இணைகிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கம். மாநிலங்களவை உறுப்பினர் திரு TKS இளங்கோவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் டெல்லி நிலையத்திலிருந்து இணைகிறார். திரு TKS, உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். உங்களையும் நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்று நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். நான் கேள்வியை ராமநாதன் அவர்களிடமிருந்து தொடரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ராகுல் காந்தி இன்றைக்கு இன்னொரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதில் ஒரு ஊழல் நடந்திருக்கிறது, மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். முறைகேடு நடந்திருக்கிறது, ஏற்கனவே முன்பே அறிவித்து விட்டார்கள் அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும், இது தொடர்பாக விசாரணை நடத்தணும் அப்படிங்கிறத தாண்டி பிரதமர் அவைக்கே ஏன் வருவதில்லை அப்படிங்கிற கேள்வி அவர் தொடர்ந்து எழுப்புறார். வேறு எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் அவர் பேசுகிறாரு, டிவியில் பேசுகிறாரு, மற்ற இடங்களெல்லாம் அவருடைய பேச்சை கேட்க முடியுது. அவைக்கு வந்து எங்களுடைய விமர்சனங்களுக்கு, எங்களுடைய சந்தேகங்களை அவர் காது கொடுத்து கேட்க வேண்டும், அதற்கு பதிலளிக்க வேண்டும்ங்கிறார். பாராளுமன்றம் கூடியதிலிருந்து பிரதமர் அந்த பாராளுமன்றத்தினுடைய அவருடைய அமைச்சரவையிலே பிரதமர் அலுவலகத்திலே இருந்து அனைத்தையுமே, ஏனென்றால் நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். முதலமைச்சர் அவர்களோ பிரதமர் அவர்களோ பாராளுமன்ற அவைக்கு வந்துவிட்டால் அவர் அவையில் இருந்து கூட அந்த சபையில் என்ன நடக்கிறது என்பதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அந்த ஒலிபெருக்கிகள் இருக்கும், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இதுவரை நேற்று வரை என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள், ஏன் மக்களவைக்கு வரவில்லை, பிரதமர் ஏன் பேசவில்லை, ஏன் வருவதில்லை அப்படின்னு கேட்டாங்க. பிரதமர் மக்களவைக்கு வந்தவுடனே மாநிலங்களவைக்கு ஏன் வரவில்லை என்று இன்னைக்கு வந்து கூச்சல் போட்டிருக்காங்க. மக்களவையில் பிரதமர் அவர்கள் உட்கார்ந்திருந்த போது மாநிலங்களவைக்கு ஏன் வரவில்லை அப்படின்னு கேட்டாங்க. மாநிலங்களவைக்கு சென்றால் இவர்களெல்லாம் எம்பிக்கள் எல்லாம் பாராளுமன்றத்தை விட்டு வெளியில் வந்து நாங்கள் கோஷம் போடுவோம், வி புவர், சேவ் இவர்களெல்லாம் காலையிலே போட்டுட்டு தான் பாராளுமன்றம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே போட்டுட்டு தான் உள்ள போனாங்க. பிரதமர் வந்தால் நாங்கள் எல்லாம் பாராளுமன்றத்தை விட்டு வெளியில் போய் விடுவோம் என்ற ஒரு நடவடிக்கை எடுக்கிறார்கள். என்ன ஒரு சின்ன குறியீடு. காலையில 11 மணிக்கு மாநிலங்களவை மக்களவையும் தொடங்கும். அவர்கள் 9:30 தங்களுடைய போராட்டத்தை தொடங்கிவிட்டார்கள். போராட்டத்தை முடித்துவிட்டு தான் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்திற்குள்ளே சென்றார்கள். புதிதாக அதாவது பாட்டெழுதி பேர் வாங்கும் புலவர்களை பார்ப்போம். ஆனா குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இவர்கள்
நாங்கள் விவாதிக்க தயாராக இருக்கிறோம். ஓட்டெடுப்பு இல்லாத அந்த விவாதம் 193வது விதியின் கீழே நாங்கள் விவாதிக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா விவாதிக்க மாட்டோம், எங்களுக்கு கூச்சல் போடுவதும் கோஷம் போடுவதும் மட்டும்தான் எங்களுடைய வேலை. இதுல வேற கேலி கூத்து, அவங்க வி புவர் என்றெல்லாம் நாங்கள் ஏழை மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் 50 கோடி 100 கோடி செலவழித்து எம்பியா வந்திருக்காங்க. இப்ப அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லாம் அங்க இருக்காங்க. அதிமுகல இன்னைக்கு 37 பேர் கோஷம் போடுறாங்கன்னா எவ்வளவு கோடி செலவழித்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நடந்த 3 சட்டப்பேரவை தேர்தலில் கூட ஏழைகளா அப்படின்னு கேக்குறீங்க. ஆமா, இவங்களெல்லாம் ஏழைகள் அப்படின்னு வேற பேனரை தூக்கி கொண்டு நிற்கிறார்கள். மக்கள் பார்த்து அடிப்படையில் உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டிருக்குது. உங்களுடைய அடிப்படை நோக்கம் ஊழலை ஒழிப்பது அப்படின்னு சொன்னா லோக்பால் நீங்க ரொம்ப வலிமையா பேசி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு அதுவும் ஒரு பெரிய காரணியாக அமைந்தது. அண்ணா ஹசாரே அவருடைய போராட்டம், லோக்பால் விவகாரம் எல்லாம். இந்த லோக்பால் விவகாரத்தில் ஏன் இன்னமும் நீங்க அது தொடர்பான ஒரு தெளிவான முடிவெடுக்கல? நீங்க எதிர்க்கட்சி தலைவரை நீங்கள் நியமிக்கிறீர்களா இல்ல நாங்களே நியமிக்கிறோம்? ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் இல்லை அப்படிங்கிறத நீங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கீங்க நீதிமன்றத்தில். நீங்கள் நியமிக்கிறீர்களா அல்லது நாங்களே நியமிக்கட்டுமா? மீதி இருக்கக்கூடிய இந்த 2.5 ஆண்டு காலத்தையும் இத மாதிரியே காரணத்தை சொல்லி உங்களுடைய பீரியடா கடத்திடுவீங்களான்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது ஒரு சாதாரண ஒரு ஜிஎஸ்டி மசோதா நாடாளுமன்றத்திலே பாரதிய ஜனதா கட்சியும் ஆதரிக்கிறது, மற்ற காங்கிரஸ் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஆதரிக்கக்கூடிய மசோதாவிற்கு இந்த அரசாங்கத்திற்கு நிறைவேற்றுவதற்கு 2.5 ஆண்டு காலம் பிடித்திருக்கிறது. ஏனென்றால் அவ்வளவு கருத்தொற்றுமை, ஏதாவது ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஏதாவது ஒரு கருத்து வேற்றுமையை உருவாக்கி பாராளுமன்றத்திலே பாஸ் ஆனா மாநிலங்களவையிலே அதை எதிர்ப்பது, மாநிலங்களவையிலே சில திருத்தங்களை ஒரு 2.5 வருடங்களை கடத்தினார். நீதிமன்றத்தில் நீங்க சொன்ன காரணம் அதல்ல, எதிர்க்கட்சி தலைவர் இல்ல அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொன்னதுனால நீதிபதி அந்த கேள்வி முன்வைக்கிறார்கள். நான் முதல் சுற்று அடுத்தவங்களுக்கும் போகணும். ஒரு கேள்வியோட நான் நகர்றேன், மற்றவங்களுக்கு ஒரு கேள்வியோட நகர்றேன், ஒரு கேள்வியோட நகர்றேன். வங்கிகளில் பணம் இல்லை, ஏடிஎம்களில் பணம் இல்லை, ஆனால் பிக் பஜாரில் எப்படி பணம் இருக்குது? ஒரு சாமானியன் ராதாகிருஷ்ணன் அவர்களோ அல்லது பண்டுடி திரு வேல்முருகன் அவர்களோ அல்லது ஐயா நெய்வேலி பாலு அவர்களோ அல்லது நானோ நீங்களோ கூட இன்க்ளூடிங் பிக் பஜாரில் ஏன் போய் பணம் எடுக்கணும்? பிக் பஜாரில் பணம் எடுக்கல, இருக்கிற பணத்தை சில பேர் செலவழிக்கிறாங்க, அவங்க கணக்கு காட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் போய் செலவழிக்கிறார்கள். ஏற்கனவே அந்த 8ஆம் தேதி டெபிட் கார்டு மூலமாக 2000 ரூபாய் பிக் பஜார்ல எடுத்துக்கலாம்னு மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. எந்த இடத்துல மத்திய அரசு கொடுத்திருக்காங்க? 2000 ரூபாய் நாளை முதல் பிக் பஜார்ல நீங்க கேஷா எடுத்துக்கலாம். அது நாளையில இருந்து வரக்கூடியது செலவழிக்கிறார்கள் அப்படின்னு கேள்வி பாஸ்ட் டென்ஸ்ல கேட்டு, அது பிக் பஜார்ல மாத்திரம் இல்ல, எது ஏடிஎம்லயும் நாளைக்கு லாஜிக் இருக்கு சார். நாளைக்கு நாங்களே இப்போ நியூஸ் 7 ஆபீஸ்ல நீங்க டெபிட் கார்டு மூலம் பணம் வாங்கலாம்னு சொன்னா நம்புவாங்க மக்கள்? நியூஸ் 7ல மாத்திரம் இல்ல, எங்க வாங்க முடியல. தனியார் ஒரு பிக் பஜார்ல எப்படி போய் நான் என்னோட டெபிட் கார்டை பிக் பஜார்ல ஸ்வைப் பண்ணி நான் 2000 ரூபாய் கேஷ் எடுக்கணும்? மக்களுடைய சிரமத்தை போக்குவதற்காக சில அறிவிப்புகளை தொடர்ந்து செய்ய வேண்டியிருக்கிறது. அது வங்கியில செய்ய வேண்டிய விஷயம் இல்ல, அது வங்கிகளும். ஏனென்றால் நாளைக்கு அந்த கூட்டத்தை 500 ரூபாய் நோட்டு வந்து 500 ரூபாய் நோட்டுகள் வந்து விட்டன. அதனால அந்த மக்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக சில ஏற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கிறது. நான் டிகேஎஸ் அவர்கிட்ட போயிட்டு வரேன். திருவேல்முருகன் திரு டிகேஎஸ் இளங்கோவன், இத எதிர்க்கட்சிகள் அரசியலாக்க பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை தொடர்ந்து மத்திய அரசினுடைய பிரதிநிதிகள் அமைச்சர்கள் முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். விவாதத்திற்கு ஏன் அஞ்சி ஓடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் வெங்கைய நாயுடு உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் கேட்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினுடைய நோக்கம் என்பது இதற்கான விவாதமா, இதற்கான தீர்வா, அல்லது இதை பயன்படுத்தி அவையை முடக்குவதா? நீங்கள் விவாதத்திற்கு அஞ்சி ஓடுகிறீர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை, இந்த விவாதம் நாடாளுமன்ற மாநிலங்களவையிலே 16ஆம் தேதி தொடங்கி இந்த விவாதம் தொடர்ந்து நடைபெற்றது. அன்று ஒரு நாள் நடைபெற்றது. யாரும் விவாதத்தை நிறுத்தி கொள்ளவில்லை. ஆனால் நிதியமைச்சருக்கு இந்த திட்டம் குறித்து தெரியாது, இது முடிவெடுத்தது பிரதமர் தான் என்று சொன்ன பிறகு பிரதமர் அவையிலே இருக்கும் பொழுதுதான் நாங்கள் விவாதிப்போம் என்ற கருத்தை முன்வைத்தோம். விவாதம் நடக்கும் பொழுது அதுக்கு பொறுப்பான ஒரு பிரதமர் இருக்குதான் ஆக வேண்டும். எல்லா அவையிலும் அறையிலே உட்கார்ந்து கேட்பார் என்பதெல்லாம் நாடாளுமன்ற முறைக்கு ஒத்து வராது. எந்த துறை விவாதம் நடந்தாலும் அந்த அமைச்சர் அவையிலே இருந்து அந்த விவாதத்தை கவனிப்பார். அதுதான் மரபு முறை. இது பிரதமர் சார்ந்த பிரதமர் அறிவிப்பை ஒட்டிய ஒரு விவாதம் என்கிற போது அவர் இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். சரி, இதுல எதிர்க்கட்சிகள் இதை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்த பார்க்கிறார்கள் அப்படிங்கிற வாதமும், இன்றைக்கு நீங்கள் அதிமுக திமுக உள்ளிட்ட கட்சிகள் கூட ஓரணியில் திரண்டிருப்பதை பற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய விமர்சனங்களை எப்படி அணுகிறீங்க? இது பொதுமக்கள் ஒவ்வொரு ஊரிலும் வங்கிகளில்
பொதுமக்கள் வரிசையாக நின்று பணம் கிடைக்காமல் திரும்புகிறார்கள் என்ற செய்திகளை எல்லாம் பார்க்கும் பொழுது கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு வங்கிகளின் வாசலிலே இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் அரசியலாக்குகிறோம் என்று சொன்னால் எப்படி? இது சரியான 10 மாதம் திட்டமிட்டதாக பிரதமர் ஒரு அறிவிப்பை ஒரு முறை சொல்லினார். 10 மாதம் திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்ட ஒரு திட்டத்திற்கு இவ்வளவு சிக்கல் ஏன் எழ வேண்டும்? சரி, நான் இதை நாங்கள் அரசியலாக்கவில்லை. பரிதாபமாக சாலையிலே நிற்கிற வங்கி வாசலிலே நிற்கிற மக்கள், அதில் உயிரிழந்தவர்கள் 60-70 பேர் இதுவரை இறந்து போயிருக்கிறார்கள். இதை நாங்கள் அரசியலாக்குகிறோம் என்றால் என்ன பொருள்? சரி, நான் அந்த இடத்துலேருந்தே நகர்றேன். உங்களுடைய முதல் சுற்று கருத்தை எடுத்துட்டு நான் திரு நெய்வேலி பாலு அவருடைய கருத்துக்கு நகர்கிறேன். இதில் எதிர்க்கட்சிகள் இதை அரசியலாக்க பார்க்க 2 வாதம் வைக்கப்படுகிறது. ஒன்று, பிரதமர் ஏன் அவைக்கு வர மறுக்கிறார் அப்படிங்கிறத தொடர்ந்து ராகுல் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவைக்கு வாருங்கள், பிரதமர் இங்கே பேசட்டும் அப்படிங்கிறாங்க. வெங்கை நாயுடு ஆகட்டும் அல்லது அருண்ஜேட்லி போன்ற மூத்த அமைச்சர்கள் நாங்கள் விவாதத்திற்கு தயாராக இருக்கிறோம், அவர்கள் அஞ்சு ஓடுகிறார்கள்னு எதிர்க்கட்சியின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த 2 தரப்பில் வைக்கப்படக்கூடிய இந்த குற்றச்சாட்டில் எது சரியான, நியாயமான, வலுவான குற்றச்சாட்டு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இவங்க 2 பேருமே ஒரு நிழல் யுத்தம் நடத்துகிறாங்க. 2 பேருமே சின்சியராகவோ நேர்மையாக நாணயமாக இந்த பிரச்சனையை அணுகவில்லை என்பது தான் தெரிகிறது. ஏன்னா மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கங்கிறது வந்து நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ அடுத்த கட்டம், இப்போ எங்கே அரசாங்கம் போயிருக்கு என்று சொன்னால், இந்த ஊடகங்களில் காண்பிக்கக்கூடிய இந்த மக்கள் படக்கூடிய தொல்லைகள் எல்லாமே இதெல்லாம் வந்து ஒரு மேடப்பு, அதாவது உருவாக்கப்பட்டு செயற்கையாக உருவாக்கப்பட்ட காட்சிகள் என்ற அளவிற்கு இன்றைக்கு அரசாங்கம் வந்து விட்டதுங்கிறத பார்க்கணும். இதுக்கு ஒன்றும் இன்றைக்கி வந்து இந்த பிரச்சனையினால் வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இன்றைக்கி மக்கள் படக்கூடிய துன்பங்களும் தொல்லைகளும் எந்த விதமான ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் இது தடரடியாக எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற ஒரு முடிவு வந்தது என்பதை வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் பாஜக இருக்கக்கூடிய அருண் ஷௌரியில் ஆரம்பித்து, ராம் ஜெத்மலானியில் ஆரம்பித்து, கோவிந்தாச்சாரியா வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதோட பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இவர் சுப்பிரமணிய சாமி வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இதுன்னா நீங்கள் டெரரிஸ்ட்டுக்கு உதவி பண்ணுறதுக்கு இந்த பணத்தை நாங்கள் அதற்காக முடக்குகிறோம் என்று சொல்வது கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் இது வந்து பிளாக் மணியை வந்து இது வந்து கட்டுப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக நான் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வெளிப்படையாக என்ன சொல்ல போனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. இதற்கெல்லாம் இவர்கிட்ட பதிலே இல்லை. நீங்கள் என்னத்துக்கு நீங்கள் வந்து எதிர்க்கட்சியை சொல்லணும்? உங்கள் கட்சிக்காரங்களுக்கே உங்களால் பதில் சொல்ல முடியலையே. அதனால் இது என்ன என்று சொன்னால், இந்த பிரதமர் அங்கவா என்பதும் இங்கே வந்து வரல என்பதும் இன்னொரு ஒரு விஷயம். நிறைய பிரதமர்கள் பார்த்துருக்கோம். பாராளுமன்றத்தில் வந்து கூடிவிட்டது என்று சொன்னால் அதனுடைய முதல் தொடங்குவதற்கு 1 நிமிடம் முன்னதாக போய் பாராளுமன்றம் முடிந்து 1 நிமிடம் கழித்து தான் வெளியில் அந்த பிரதமர்கள் தான் அந்த நாட்டில் இருந்திருக்காங்க. அவங்க வந்து அன்றாடம் பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவங்க முழுக்க விவாதங்களை கேட்டுவிட்டு கடைசியாக வந்து அவங்க தூப்புரையாக கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது மோடி வரவில்லை என்பது அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் தொடக்கத்திலே குறிப்பிட்டதை போல, அவர் TKS இளங்கோவன் குறிப்பிட்டதை போல, இது முழுக்க ஏதோ வந்து அது ஒரு மோடியினுடைய ஒரு பெரிய ஏற்பாடு மாதிரியும், அவர்தான் அவருடைய மூளையில் உதித்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரெயின் வேவ் மாதிரியமான ஒரு கட்டமைப்பை பாஜகவே உருவாக்கிவிட்டது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, உங்களுக்கு மந்திரி சபை கூடி இந்த கேபினெட்டில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் வெளியில் போகக்கூடாது என்று சொல்லி செல்ஃபோனை பிடிங்கி வச்சுவிட்டு நான் கதவை சாத்திட்டு இவர் போய் வந்து தொலைக்காட்சியில் போய் அறிவித்த பிறகுதான் அவர்களே வெளியில் வருவதற்கு அனுமதிக்கப்பட்டார்கள் என்றெல்லாம். இதெல்லாம் எதை காட்டுகிறது? ஒரு கூட்டு பொறுப்பு இல்லாத ஒரு அரசு என்பதை தான் காட்டுகிறது. ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அதில் வந்து ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி கூடுதலாக கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. தங்களுடைய அமைச்சர்களாகவே இருந்தாலும் கூட அவர்கள் மூலமாக இது தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிற கூடுதல் அக்கறை அப்படின்னு எடுத்துக்க கூடாது. ஒரு தலைமை அமைச்சருக்கு தங்கள் அமைச்சராக இருந்தாலும் கூட அவர் மூலமாக கூட இது தவறாக போய்விடக்கூடாது. எப்படி தெரிஞ்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கு சுப்பிரமணிய சாமியிலிருந்து ராம் ஜெத்மலானிலிருந்து கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், இன்னும் சொல்ல போனால் குஜராத் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ, ஒரு மிகப்பெரிய தலைவர் இதுக்கு வெளியில் வந்திருக்காரு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து இவங்க வந்து ரொம்ப ரகசியம் காப்பது என்பதெல்லாம் வந்து அது சரியில்லை. அது இன்னும் சொல்ல போனால் நான் என்ன சொல்றேன்னா, கேஜ்ரிவால் சொல்வதோ அல்லது மமதா சொல்வதோ அல்லது ராகுல் காந்தி சொல்வதோ இது முன்னாலேயே உங்க கட்சிக்காரர்களுக்கு தெரியும் என்று சொன்னால் அந்த கேள்வியை எதிர்நோக்க அதற்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கு. அதை விட்டுவிட்டு எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக வந்து அவதூறாக பேசுவதற்கு சரியா இருக்கு திருபாலு. ஆனால் இன்றைக்கு ஒரு கருத்து கணிப்பு, சிவோட்டர்ஸினுடைய ஒரு கருத்து கணிப்பு 80 விழுக்காட்டிற்கு அதிகமான மக்கள் இதை ஆதரிக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து கணிப்பு வெளியாக இருக்கிறது. என்எம் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமாக 5 லட்சம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த ஆப் மூலமாக வாக்களித்த மக்களில் பெருவாரியான மக்கள் 90 விழுக்காட்டிற்கும் அதிகமான மக்கள் இந்த முடிவை வரவேற்பதாக அறிவித்திருக்கிறார் என்று மரியாதைக்குரிய நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிடுகிறார். அப்போ ஒரு பக்கம் மக்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று வரக்கூடிய இந்த மாதிரியான தகவல்களை முற்றிலும் புறந்தள்ளிவிட முடியுமா? இப்போது ஒரே ஒரு கேள்வி தான் அதில் இருக்குது. ஏன்னு சொன்னால், இன்றைக்கு பாஜகவும் குறிப்பாக மோடி அவர்களும் வந்து மக்களை வந்து ஒரு தவறான பாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள்.
நான் ஒரு எளியவனாக எனக்கு பொருளாதாரம்லாம் தெரியாது, நான் பெரிய நிபுணர்லாம் இல்லை, நான் ஒரு சாதாரண குடிமகனாக எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் இந்த 500 ரூபா நோட்டை 1000 ரூபா நோட்டை முடக்குவதன் மூலமாக, அதை கள்ளப்பணமாக நீங்கள் மாற்றுவதன் மூலமாக எப்படி கருப்பு பணம் போகிறது? ஒன்று. ரெண்டாவது கேள்வி என்னன்னு சொன்னால், இன்றைக்கி பல நிபுணர்கள் சொல்லிவிட்டாங்க. நம்ம இன்னும் சொல்ல போனால் பாராளுமன்ற குழுவிலேருந்து அமைக்கப்பட்ட குழுவிலேருந்து எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னா, கருப்பு பணம் என்பது இந்தியாவில் கருப்பு பணமாக இல்லை, இது பல்வேறு வடிவங்களில் வெளிநாட்டுக்கு போய் இந்த நம்ம உள்நாட்டிலே மறுபடியும் வெள்ளை பணமாக வந்து விட்டது என்பது பரவலாக சொல்லிவிட்டார்கள். அதில் கிட்டத்தட்ட 80,000 கோடிக்கு மேலே போயிருக்கின்ற பல்வேறு விதமான அந்த தொகைகள் பற்றி எல்லாம் வந்துருச்சு. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு இந்த 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டை இதை முடக்குவதனால் மட்டுமே இன்றைக்கு கள்ளப்பணம் அல்லது கருப்பு பணத்தை நாங்கள் முடக்கப் போகிறோம் என்று சொல்வதே என்பது சாதாரணமான மக்களுக்கு புரியவே இல்லை. நீங்கள் வேணால் ஒன்று சொல்லலாம், என்ன சொல்லலாம்னு சொன்னீங்கன்னா, பாகிஸ்தான்காரன் கள்ள நோட்டை அடித்து நம்ம நோட்டை கள்ள நோட்டை அடித்து விட்டு அவள் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு அது பயன்படுத்தலாம், அதை கட்டுப்படுத்துவதற்காக செய்கிறோம் என்று. இன்னொரு செய்தி என்ன என்று சொன்னால், இப்போ இவர்கள் சொல்லக்கூடிய 86 விழுக்காடு இருக்கக்கூடிய இந்த கரன்சி நோட்டு இந்த 500 நோட்லையும் 1000 ரூபாயிலும் இருக்கிறது என்று சொன்னால், அதை அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப எளிதாக செஞ்சிருக்கலாம். ஒரு இத்தனாம் தேதி ஒரு 2 மாதத்துக்குள்ளே எல்லாரும் மாற்றிக்கங்கன்னு சொன்னால் சர்வசாதாரணமாக மிக எளிதாக எல்லாம் முடிஞ்சிருக்கும். அதை போய் ஒரு பூதாகாரமாக அது கருப்பு பணம் அதெல்லாம் சொல்லி அதை ஒரு பெரிய அளவிற்கு அவரை கட்டமைப்பது தான் இன்றைக்கு தோல்வியில் முடிஞ்சிருச்சு. திரு வேல்முருகன், இதில் அரசியல் அணி சேர்க்கை இதை ஒரு பிளாட்ஃபார்மாக பயன்படுத்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. நீங்கள் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு விழாவில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், உங்களுடைய நண்பர் திரு திருமாவளவன் அவர்கள், மோடி ராகுல் காந்தியை பிரதமராக்கி விடுவார் அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியே ராகுல் காந்தியை அடுத்த பிரதமராக்கிவிடும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அப்போது அந்த மாதிரியான நிலையை இவர்கள் உருவாக்கிறார்கள் என்று வெளிப்படுத்துவதன் மூலமாக, இந்த மாதிரியான கருத்துக்களை வெளிப்படுத்துவதன் மூலமாக காங்கிரஸ் தலைமையில் ஒரு அணி சேர்க்கைக்கு இன்ன பிற கட்சிகள் தயாராகிவிட்டன, அதற்கு இதை ஒரு மேடையாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது ஒருவேளை இந்த சூழல் இந்திய அரசியல் அப்படி ஒரு தளத்தை ஒரு பிளாட்ஃபார்மை அமைச்சு கொடுக்கலாம், அது நம்ம இப்போ முன்கூட்டியே கணிக்க முடியாது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி, கேள்வி ஐ திங்க் ராதாகிருஷ்ணன் நினைக்கிறேன். ஆமாம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய இந்த பாகிஸ்தானிலிருந்து அச்சடிக்கப்பட்ட பணமோ அல்லது வேறு விதமாக வேறு நாடுகளிலிருந்து இந்த நாட்டில் வரப்பட்ட கருப்பு பணம் அல்லது கள்ள நோட்டு, இதை ஒழிப்பேன் என்கிற அந்த அறிவிப்பு இருக்குது பாருங்கள், அது வரவேற்புக்குரியது, பாராட்டுக்குரியது. அதைத்தான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மை மக்கள் வரவேற்கிறாங்க. ஆனால் அதை நீங்கள் அறிவிப்பதற்கு முன்பாக இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 100% 500 ரூபா 1000 ரூபா நோட்டுகளில் 30% தான் தற்போது இந்தியாவில் புழங்கிட்டு இருக்கு. 70% பெரும் பணக்காரர்களால் கண்டெய்னர் லாரிகளில் பெரிய பெரிய வீடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு, எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதேமாதிரி கள்ள நோட்டுகளாக இருக்குது. இதை ஒழிப்பதற்காகத்தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ மீதம் இருக்கிற 70% நோட்டுகள் நீங்கள் பதுக்கப்பட்டிருக்குன்னா அதை குறித்து நீங்கள் நான் செல்லாதுன்னு அதை அறிவித்த பிறகு அந்த 70% நோட்டுகளை ஈடு செய்வதற்கான செல்லக்கூடிய 50 ரூபாய் 100 ரூபாய் நோட்டுகளை அச்சடித்து அனைத்து இந்தியா முழுக்க இருக்கிற தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலும் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளுக்கும் நீங்கள் அனுப்பி வச்சிருக்கணும். ஒன்று. இரண்டாவது, அதே மாதிரி ஏடிஎம்கள்லையும் நீங்கள் அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு. நான் ஒரு சின்ன குறிப்பிட தான் இது குறித்து நம்ம தொடர்ச்சியாக கேள்வி நேரமும் இல்லை, எல்லா ஊடகங்களுமே தொடர்ச்சியாக விவாதிக்கிறது. இந்த வாதத்தின் மையப்பொருளாக நம்ம வச்சுட்டு நான் அடுத்ததுக்கு நகர்ந்து விரும்ப ஒரு விஷயம், இன்றைக்கு ராகுல் காந்தி பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு முறைகேடு நடந்திருக்குதுன்னு சொல்றதெல்லாம் உச்சபட்ச அரசியல் நான் கேட்கிறேன். இல்ல, கண்டிப்பா இல்ல, அரசியல் இருக்கு. அரசியல் இல்லாமலாம் ஒன்று சேர்றதும் கை கொடுக்கலாம் கிடையாது. ஆனா இந்த ஏற்பாட்டை திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்திருப்பார் என்று சொன்னால் எளிய மக்கள் அனைவருக்கும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைத்தால் இந்த வரிசை நிற்கப் போவதில்லை. இப்படி மக்களிடத்தில் இவ்வளவு பெரிய எதிர்ப்பு வரவில்லை. ஆக இன்னைக்கு சாதாரண மக்கள், அடித்தளத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்கள், ஒரு வணிக நிறுவனங்களை கூட கூட்டம் கிடையாது. ஒரு வணிக நிறுவனங்களோட 2000 5000 ரூபாய் கூட விற்பனை இல்லை. ஆயிரக்கணக்கான மக்கள்ல வரிசை கட்டி தங்களுடைய வேலை வாய்ப்பை விட்டு அன்றாட கூலி வேலைகளை விட்டு ஏடிஎம் கார்டில் போய் வரிசையில் நிற்கிறதும், அங்கே கிட்ட போகும்போது இல்லைன்றதும், ஆத்திரத்தில் ஏடிஎம் மிஷினை உடைக்கிற அந்த நிலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக்கிட்டே இருக்கு. ஆக இதற்கான ஒரு தீர்வு, இதற்கான ஒரு வழிமுறையை திரு நரேந்திர மோடி அவர்களும் இந்திய நாட்டு நிதி அமைச்சகமும் ஏற்பாடு செய்துவிட்டு இந்த அறிவிப்பை தடை செய்திருந்தால் நிச்சயமாக இவர்கள் அந்த 2.5 லட்சத்துக்கு மேல போட்டா கணக்கு அப்போ என்கொயரி வரும்னு சொன்னாங்கல்ல, இதுக்கெல்லாம் பயந்து கூட அதுக்கு மேல இருக்கிற பல்லாயிரம் கோடி, இப்ப ஒரு 1 கோடி 2 கோடி வச்சிருக்க கூட உறவினர்கிட்ட நண்பர்கள்கிட்ட கொடுத்து அதை பேங்க்ல போட்டலாம். சில நிறுவனங்கள் அப்படி பண்ணிருக்காங்க. நான் கேட்கிறேன், 100 கோடி 500 கோடி 1000 கோடி வச்சிருக்கிற கருப்பு பணத்தை அது கண்டெய்னர்ல, வீடுகள்ல, லாக்கர்ல கோடிக்கணக்கான ரூபாயை பதுக்கி வச்சிருக்கவங்க கொண்டு போய் எப்படி அதை வெள்ளை பணமா மாற்ற முடியும்? மாற்ற முடியாது. கண்டிப்பா அரசுடைய நடவடிக்கைக்கு மக்கள் மத்தியில், வெகு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வரும். ஆனா நரேந்திர மோடி அவர்கள் கையாண்ட இந்த அணுகுமுறை என்பதும் இதை நடைமுறைப்படுத்திய விதம் என்பதும் இன்னும் அச்சடிச்சுக்கிட்டு இருக்கின்றாங்க. 10 மாசமா இதுக்கு நாங்கள் நடவடிக்கை தொடங்கிட்டு இருக்காங்க. ஆனா இதனுடைய கவர்னராக பொறுப்பேற்றிருக்க திரு பட்டேல் அவர்கள் கையெழுத்திட்டு 65 நாட்களுக்கு முன்பு தான்.
அப்ப 65 நாட்களுக்கு முன்பு தான் 2000 நோட்டு அவருடைய கையெழுத்து இருக்கு. அப்ப 10 மாதங்களுக்கு முன்னாடி எங்க நீங்க திட்டமிட்டீங்க? ஆக இதுல மிகப்பெரிய முரண்பாடுகள் இருக்கிறது. ஆக அந்த முரண்பாடுகள் இவர்கள் நடைமுறைப்படுத்த விதத்தில் இருக்கிற முரண்பாடுகளையும் அதில் ஏற்பட்ட சில விளைவுகளையும் அரசியல் ஆக்குவதற்கு இப்போது காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் இதில் அரசியல் செய்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனா இது அரசியல் அணியா மாறுமா அணியா மாறாது என்பதை நான் ஊகம் சொல்ல முடியாது. ஆனா என்னை பொறுத்தவரையில் இந்த நோக்கம் மிக சரியானது, மிக உன்னதமானது. இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை மீட்பதற்கு நரேந்திர மோடி எடுத்த அந்த முயற்சி வரவேற்புக்குரியது, பாராட்டுக்குரியது. நீங்க நோக்கம்னு சொல்றது நரேந்திர மோடி நோக்கத்தை, எதிர்க்கட்சியினுடைய நோக்கத்தை இல்ல இல்ல எதிர்க்கட்சியோட நோக்கத்தை சொல்றேன். ஆனா அதே நேரத்துல இந்த எதிர்க்கட்சிகள்லாம் ஒன்று கூடி அப்பாவி மக்கள் வரிசையில் நிக்கிறாங்க, அப்பாவி மக்கள் கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, துயரப்படுறாங்க அப்படி என்று சொல்லுகின்ற இந்த நீலி கண்ணீரின் ஊடாக ஒரு அரசியல் கட்டமைக்கப்படுகிறது என்பதுதான் என்னுடைய பார்வை. நீங்க டி.கே. சிலங்கோனுக்கு சொன்னதா நான் எடுத்துக்கிட்டு அவருக்கு சொல்ல டி.கே. சிலங்கோனுக்கு சொல்ல ஆமா ஏடிஎம் மிஷின்ல போய் நிக்கிற ராகுல, வரிசையில நிக்கிற ராகுல, பணம் எடுக்கிற ராகுல, அவர் பணம் எடுக்க போனது 4500 ரூபாய், அவர் பணம் எடுத்தது 4500 ரூபாய், அவருக்கு பாதுகாப்பு இருந்த கருப்பு படையும் இந்திய நாட்டுடைய பாதுகாப்பு வீரர்களும் அவர் சென்ற வாகனத்திற்கான செலவு எத்தனை லட்சம்? அந்த ஒரு மணி நேரத்திற்கு இந்தியாவுடைய பணம், இந்திய அரசாங்கத்தின் பணம் எத்தனை ஆயிரம் செலவாயிருக்கு அவருடைய கருப்பு பண படைக்கும், அரசாங்க வாகனங்களுக்கும் பாதுகாப்பு படைக்கும். ஆக இது அரசியல் இல்லையா? 4500 ரூபாய் பணம் எடுப்பதற்கு நான் 4 லட்சம் ரூபாய் செலவு செய்வேன் என்று சொல்வது அரசியல் இல்லையா? சரி, ஓகே. திரு ராதாகிருஷ்ணன், அவர்கிட்ட நான் கேள்வி தப்பாக வச்சுட்டேன், அந்த கேள்வி தான் உங்கள்கிட்ட வைக்கணும்னு நினைக்கிறேன். இதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு பிளாட்ஃபார்மாக 2019 அரசியலை நோக்கி அரசியல் கட்சிகள் அணி சேர்க்கை இப்பொழுது தொடங்கி விட்டார்கள்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அது முடியாது. அதாவது இது ஒரு மக்களின் பிரச்சனை. அதாவது எந்த மக்களின் பிரச்சனைனா அரசியல்வாதிகளின் பிரச்சனை கிடையாது, செல்வந்தர்களின் பிரச்சனை கிடையாது, சாதாரண உங்களே என்னை போல் இருக்கிற மக்களின் பிரச்சனை. அது அரசியல்வாதிகள், அது டிகேஎஸ் போல இருக்கிற, வேல்முருகன் போல இருக்கிற அரசியல்வாதிகளினுடைய பிரச்சனை கூட கிடையாது என்று நான் கூறுவேன். நாம தான் கியூவில் நிற்கிறோம், நாம தான் தினம் போய் ஏடிஎம்ல வந்து 2000 ரூபாய் எடுக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கிறோம். இனி அடுத்ததாக உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு எங்களோடு தோல் சேர்த்து நிற்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவதாக ஒரு உங்களுடைய கிரெடிபிலிட்டியை ப்ரூவ் பண்ண வேணும். எப்படி கிரெடிபிலிட்டியை ப்ரூவ் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு எங்கிருந்து பணம் வருதுங்கிறத வெளியிட வேண்டும். அந்த உங்களுடைய அந்த கணக்கை வந்து வெளியிட்டால் மட்டும்தான், உங்களுடைய சொத்து விவரங்களை வெளியிட்டால் மட்டும்தான். உங்களுக்கு 13A ஐடியில் வந்து எக்ஸப்ஷன் கொடுக்குறான். ஏன் எக்ஸப்ஷன் கொடுக்குறான்? நான் எல்லா நிறுவனங்களும், அதாவது ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனமானாலும் சரி, நாமளானாலும் சரி, யாரானாலும் சரி, நம்ம கணக்குகளை எல்லாம் வெளிப்படுத்தித்தான் ஆக வேண்டும். ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடைய கணக்கு வந்து இன்னைக்கு பப்ளிக்காக வரும், ஆர்டிஐயில் வரும். ஆர்டிஐயில் நீங்கள் கேட்டால் அவங்க கொடுத்தாகணும். ஏன் அரசியல்வாதிகளுடைய கணக்கு மட்டும் வரமாட்டேங்குது? ஏன் அரசியல் கட்சியினுடைய கணக்கு மட்டும் வரமாட்டேங்குது? அப்போது உங்களுக்கு கிரெடிபிலிட்டி வேணும்னா முதலாவதாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்னா, உங்களுக்கு எங்கிருந்து பணம் வருது, எத்தனை பணம் வருது, யார் கொடுத்துருக்காருங்கிற விவரம் நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியிடுங்க. பிரச்சனை இதுதான். கள்ள பணத்துக்கு தானே இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இது எல்லாம் வந்து ஒழிக்கணும் தானே நடந்துகிட்டு இருக்கான். அது ஒரு உன்னதமான நோக்கம் தானே. அது பாஜக தலைவர் செய்தாலும் சரி, பிரதமர் செய்தாலும் சரி, இல்லை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி செய்தாலும் சரி, வரவேற்கத்தக்க கூடிய நடவடிக்கை தான். அப்போ அதுக்கு ஒத்துழைங்க. முதல் கட்டமாக நீங்கள் அதற்காக என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? நீங்கள் சொல்ல போறீங்களா எங்களுக்கு இவ்வளோ பணம் வந்திருக்குன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? இதுதான் முதல்ல தலையாள கேள்வி. ரெண்டாவதாக சாரோட ஒரு கேள்வி வச்சிங்க, அதுக்கு சார் பதில் சொல்ல வேற இது நாமோ ஆப் பற்றி நீங்கள் சொன்னீங்க. நரேந்திர மோடி ஆப்புங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆப், அது பிரதமருடைய ஹேண்டில் கிடையாது. அப்போ பிரதமருடைய ஆப்பாக இருக்கணும்னா பிரைம் மினிஸ்டர் என்ற அந்த சொற்களை பயன்படுத்தி இருக்க வேண்டும். அது கூட செய்யாத ஒரு இது. அப்போ யார் டவுன்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற செல்போன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 17 விழுக்காடு மட்டும்தான் ஒரு கணக்கு இருக்கு. பிடபிள்யூனுடைய சர்வேல வந்து ஸ்மார்ட் போன்ஸ் வந்து 17 விழுக்காடு. இந்த 17 விழுக்காடு வந்து யார் இந்த நரேந்திர மோடி ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்காங்கன்னா, நரேந்திர மோடியுடைய அது சாதகமாக இருக்கிறவர்கள். இது இனி அடுத்தது வந்து இந்தியன் நோட்டஸ் மட்டும் கிடையாது. இதுதான் தனியாக ஒரு பிரச்சனை. இதுதான் இது இந்தியன் நோட்டஸ் மட்டும் கிடையாது. உலக எம்பாடும் இருக்கிற நரேந்திர மோடியினுடைய பக்தர்கள், அவரை விசுவாசிகள், பாஜகவினர், RSS காரர்கள், விஸ்வ இந்து பரிஷத் எல்லாருமே வந்திருக்காங்க. பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. இதுல தான் நீங்க சொல்ற அந்த 5 லட்சம் 6 லட்சம் வருது. இதுல தான் அவர் வந்து ஒரு கணக்கெடுத்து 90% மேல வந்து சொல்றாரு. இதே இதுதான் மாலத்தீவிலையும் நம்முடைய முகமது அப்துல்லினுடைய நண்பர் முகமது அப்துல் கையும் கூட ஒரு 30 ஆண்டு காலம் ஆண்டது இப்படித்தான். ஒரு ரெஃபரண்டம் என்ற போர்வையில் வந்து அவர் மட்டும்தான் இருப்பாரு. 90, 95, 96, 97 விழுக்காடு வரை அவருக்கு தான் ஓட்டு விழும். இதே யுக்தி தான் இங்கேயும் கையாளப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு மக்களுடைய பிரச்சனை அறியணுமா, மக்கள் அழைக்க வாருங்கள். மாநிலங்களுடைய பிரச்சனை அறியணுமா, மாநில கணிப்பும் இதுவும் ஒன்றல்லேன்னு சொல்ல வரீங்க? நிச்சயமாக கிடையாது. சி ஓட்டர் சர்வேல அது சாம்பிள் சைஸை வெளியிடலையே. 86% வந்து சப்போர்ட்டிங் நரேந்திர மோடிங்கிறாரு. நரேந்திர மோடி வந்து இப்படி சி ஓட்டருக்கும் போக வேண்டாம், நீங்க இந்த நரேந்திர மோடி ஆப்புக்கும் போக வேண்டாம், மக்களவைக்கு போங்க, மாநில அளவைக்கு போங்க. மக்கள் அவங்க எல்லாம் வந்து ஏன் கத்திட்டு
பண்ணிட்டு இருக்காங்க? ஃபர்ஸ்ட் டே ஒழுங்காகத்தான விவாதம் நடந்தது. அதன் பிறகு ஏன் பிரச்சனை வருதுன்னா பிரதமர் எங்கேன்னு கேட்குறாங்க. பிரதமர் வந்து தன் அறைக்குள்ள, சார் சொன்ன மாதிரி பிரதமர் தன்னுடைய அறைக்குள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அது இங்கே நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது எதிர்கட்சி தலைவரோட அறையானாலும் சரி, ஆளுங்கட்சி தலைவரோட அறையானாலும் சரி, கொறடாவோட அறையானாலும் சரி, அங்கே எல்லாம் வந்து என்ன ஹவுஸ் நடக்குதோ அது எல்லாம் வந்து ஸ்பீக்கர் போட்டு எல்லாத்துலேயும் வந்து ஒன்று தான் இருக்கும். இது எல்லாத்துக்கும் தெரிகிற விஷயம். ஒரு 50 அடி நடந்து வந்து பாராளுமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் உட்கார்றதுக்கு என்ன பிரச்சனை என்று தான் நான் கேட்கிறேன். நரேந்திர மோடி ஏன் வரவில்லை என்ற தலையாய ஒரு கேள்வி. இரண்டாவதாக, இந்த மாதிரியான மக்களை கொச்சப்படுத்தார்கள். நாமோ ஆப், சி ஓட்டர் சர்வே சொல்லி மக்களை கொச்சைப்படுத்தார்கள். உங்களுக்கு தைரியம் இருந்தால் தேர்தல் வையுங்கள், பொது தேர்தல் வையுங்கள், அதில் உங்களுக்கு சரியான பதிலடி வரும். சரி, நம்ம அந்த இடத்துலேருந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு போகலாம். 2019 தேர்தலுக்கு இப்பொழுதே தேதி குறித்து விட்டார் ராதாகிருஷ்ணன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு திரு டி கே உங்களுடைய கருத்துக்களிலிருந்தே தொடரலாம். இது அரசியல் அணி சேர்க்கை என்று சொன்னால் அதில் மமதா பானர்ஜி ஒரு தனி ஆவர்த்தனம் செய்து கொண்டிருக்கிறாரே. தேசிய அரசியலில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒருமித்த பிரச்சனைகளில் கூட இருவேறு அணிகளாக நின்று போரிடக்கூடிய அல்லது போராடக்கூடிய தேவை எங்கிருந்து வருகிறது? மக்கள் பிரச்சனைகளை தாண்டி பிரதான அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுக்கு தங்களுடைய பெர்சனல் ஈகோஸ் இன்னமும் கூட அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறதா? அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த போராட்டங்கள் நமக்கு உணர்த்துவையா? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். இணைந்திருக்கு. மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள் நேரம். நாடாளுமன்ற வாயிலில் நடைபெற்ற முற்றுகை போராட்டம், ஜந்தர் மந்தரில் மமதா பானர்ஜி தலைமையில் நடைபெற்ற மற்றும் ஒரு போராட்டம், எதிர்க்கட்சியினுடைய போராட்டம் நாளுக்கு நாள் நாடாளுமன்றத்தில் தீவிரமடைந்து கொண்டிருப்பதை குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிகச் சுருக்கமாக திரு வேல்முருகன் அவருடைய கருத்தை கேட்டு திரு டி கே உங்களிடம் வருகிறேன். இதில் நாடாளுமன்ற வாயிலில் ஒரு பக்கம் போராட்டம், ஜந்தர் மந்தரில் இன்னொரு பக்கம் போராட்டம். இது கிட்டத்தட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும், அனைத்து மாநில கட்சிகளும் அந்தந்த மாநில நலன் சார்ந்து போராடுறதுல நம்ம பார்த்துருக்கோம். இந்தியா முழுவதும் மத்திய அரசு ஒரு பக்கம் மட்டும் நிற்கிறாங்க. மத்திய அரசுக்கு இந்த பக்கம் எல்லா கட்சிகளும், இன்க்ளூடிங் சிவசேனை உள்ளிட்ட மத்திய பாஜக அரசின் கூட்டணி கட்சியான சிவசேனை உள்ளிட்ட அத்தனை கட்சிகளும் இந்த பக்கம் நின்று போராடுவது அப்படிங்கிறது மிக நீண்ட காலத்துக்கு பிறகு இப்பொழுதுதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு போராட்டம் உணர்த்தக்கூடிய ஒன்று என்ன? அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், மோடி வந்து கொண்டு வந்த திட்டத்துடைய நோக்கம் சரியானது. ஆனால் நடைமுறைப்படுத்தின விதத்தில் குளறுபடி. அது முழுக்க முழுக்க ஏழை எளிய பாமர விவசாய மக்கள் வந்து வியாபார மக்கள் வந்து அனைவருக்கும் மிகப்பெரிய பாதிப்படைந்திருக்கேன். நானே கண்கூட இந்த பாதிப்புக்கு உள்ளான ஒருவேளை உணவுக்கு நான் தத்தளித்தாங்க. தருமபுரியிலேருந்து கூட்டம் முடிச்சுட்டு சென்னை வர்ற வழியில் இது நானே உணர்ந்திருக்கிறேன். ஆனால் இந்த போராடுகிற கூடியிருக்கிற அரசியல் கட்சிகள் இருக்காங்க பாருங்கள், இன்றைக்கி நாடாளுமன்றத்துக்கு முன்பு கைகோர்த்து இருக்கிற இந்த அரசியல் கட்சிகள் மீது எனக்கு ஒரு பார்வை இருக்கிறது. ஏற்கனவே திரு பால ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை இன்றைக்கு ஒவ்வொரு கட்சிகளுக்கும் 2000 கோடி 3000 கோடி 4000 கோடின்னு வருது. ஆனால் அரசியல் கட்சிகள் அதை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்றது. பாமர மக்களுக்கு ரைட் இன்ஃபர்மேஷன் தகவல் சொல்லணும். இந்த நாட்டை எதிர்கால இந்தியாவை தீர்மானிக்கிற, தமிழகத்தை வளமான தமிழகமாக அமைதி பூங்காவாக இருக்க வைக்கிற இந்த அரசியல் கட்சிகளுக்கு எத்தனை ஆயிரம் கோடி பணம் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அந்த இருப்பு என்ன அப்படின்றத இவங்க சொல்ல மாட்டாங்க. இப்படி ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு பெரும்பான்மையான இதுக்கு போராடி, அது மன்மதாக இருக்கலாம், வேற எந்த கட்சிகளாக, காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம், வேற எந்த மாநில கட்சிகளாக இருக்கலாம், அதில் கூடிய ஒரு சில கட்சிகளை தவிர்த்து பெரும்பான்மை கட்சிகள் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பல்வேறு விதமான சட்டத்திற்கு புறம்பான வழிகளில் பணம் சம்பாதித்து அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டு வழக்குகளை சந்தித்தவர்கள், குற்றச்சாட்டுகளில் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவினுடைய மிகப்பெரிய பத்திரிகைகளில் பக்கமாக எழுதி விமர்சனத்துக்கு உள்ளானவர்கள் தான் இன்றைக்கு கைகோத்திருக்கிறார்கள். அதனால மட்டுமே கேள்வி கேட்கக்கூடாது. இல்லை, அப்படி கிடையாதுங்க. நான் என்ன சொல்றேன், நான் செந்தில பார்த்து கை நீட்டி ஒரு கேள்வி கேட்கறேன் அப்படின்னா, நான் மட்டும் கேள்வி கேட்பதற்கான தகுதி எனக்கு இருக்கான்னு எனக்கு பார்க்கணும். அந்த தார்மீக உரிமை எனக்கு இருக்கான்னு பார்க்கணும். செந்தில் கேட்கலாம், சாதாரண ஒரு பிரஜை. நெய்வேலி பாலு கேட்கலாம், ராதாகிருஷ்ணன் கேட்கலாம். இவர் அரசியல் கட்சி இல்லாத ஒரு நண்பர், ஒரு சாதாரண இந்திய பிரஜையாக இருந்தால் அவர் என்ன விரல் நீட்டி கேள்வி கேட்க உரிமை இருக்கு. ஆனால் நானே தவறு செய்கிறேன், நான் தவறுக்கு குற்றம் இயக்கப்பட்டிருக்கிறேன், வழக்கு நிலுவையில் இருக்கு, நீதிமன்றத்தில் இருக்கு. அப்படி குற்ற வழக்குகளிலும் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கி ஊழல் வழக்குகளுக்கு உள்ளாக்க அரசியல் கட்சிகள் வந்து, நீங்க நரேந்திர மோடி ஊழல் செஞ்சிட்டீங்க, நீங்க உங்க நண்பர்களுக்கு சொல்லிட்டீங்க, அப்புறம் நீங்களே தான் சொல்றீங்க எப்படி ஜனநாயக நாட்டில் ஏற்படுது, ஒரு அமைச்சரவையை கூட்டி ஒரு லாக்கப்ல வச்சுட்டு செல்போன்லாம் புடிங்கிட்டு பாரத பிரதமர் எப்படி டிக்ளேர் பண்றாரு சர்வதிகாரம்னு கேள்வி நீங்க தான் எழுப்புறீங்க. அப்ப கேள்வி எழுப்புறது நீங்க. அப்ப குற்றச்சாட்டுக்காக நீங்க இன்னைக்கு மக்கள்லாம் அவதிப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்க, ரோட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே நீலி கண்ணீர் வடிக்கிறது என்பது ஏற்புடையல்ல. ஆக இது வந்து மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு இரட்டை வேடமாகத்தான் நான் பார்க்கிறேன். திரு டி கே, நீலி கண்ணீர், இரட்டை வேடம், ஆதாயம், ஊழல் செய்தவர்கள் விரல் நீட்டி குற்றம் சாட்டலாமாங்கிற விமர்சனங்களை வைக்கிறார் வேல்முருகன். உங்களுடைய பதில்? ஊழல் செய்தவர்கள் என்று நீதிமன்றம் நிரூபிக்கட்டும். ஊழலை பற்றி, ஒரு பொய்யான ஒரு ஊழலை பற்றி பிரச்சாரம் செய்த கதையெல்லாம் இப்பொழுது அது இல்லை. இப்பொழுது பிரச்சனை, நாங்கள் அரசியல் கட்சி மக்களின் பிரச்சனைகளை எடுத்து சொல்வது, மக்களின் பிரச்சனைகளுக்காக போராடுவது எங்கள் வேலை. இன்றைக்கு மக்கள் தவிக்கிறார்களா, துன்பத்துக்கு ஆளாகி இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும்.
அவர்களுக்காக நாங்கள் பேசுகிறோம். அதற்காக நாங்கள் பேசுகிறோம். எங்கள் மீது அவரே சொல்லுகிறார், அரசியல் கட்சிகளிலே சில பேர் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குங்கிறது. ஆனால் நீதிமன்றத்திற்கு தொடர்பே இல்லாத பொதுமக்கள் சாலையிலே நின்று கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்காக யார் போராடுவது? அதைத்தான் செய்கிறோம். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். திரிணாமுல் காங்கிரஸ் தலைவி மம்தா பானர்ஜி அவர்கள் தனியாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார். ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே செல்லாமல் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திலே அவர்கள் கலந்து கொண்டார்கள். நாளைக்கு ஆம் ஆத்மி கட்சி ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாளைக்கு மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நாங்கள் அறிவித்திருக்கிறோம். தனித்தனியாக அரசியல் கட்சிகள் போராடுகிறார்கள், இணைந்தும் போராடுகிறார்கள். பிரச்சனை ஒன்று, பிரச்சனையின் தீவிரம் ஒன்று, பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு என்பது பொதுவானது. அதற்காக போராடுகிறோம். இதில் ராகுல் காந்தி அவர்கள் உங்களுடைய கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர், காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இந்த முறைகேடு அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அதீதமான குற்றச்சாட்டு அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. நீங்கள் ஏன் பிரைம் மினிஸ்டர் அவைக்கு வரலைங்கிற கேள்வியெல்லாம் நியாயமான கேள்விதான். ஆனால் இதில் ஒரு முறைகேடு நடந்துடுச்சு, முன்னமாகவே தகவல் கொடுக்கப்பட்டு விட்டதுங்கிற வாதங்கள் எந்த அளவுக்கு ஏற்புடைய வாதங்கள் திருட்டி கேஸ்? அந்த 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 சந்தேகம் பலருக்கும் எழுந்துள்ளது. பல கட்சிகளும் அதை கிளப்பியிருக்கிறார்கள். இப்பொழுது இதில் வேடிக்கை என்னவென்றால், பிரதமர் அவையிலே விவாதம் நடக்கிறது, அவர் நாடாளுமன்றத்தில் இருக்கிறார். ஆனால் சில அறிவிப்புகளை அவர் நாடாளுமன்றத்துக்கு வெளியே போய் வேறு அரங்குகளிலே செய்கிறாரே தவிர இதை நாடாளுமன்றத்தில் செய்வதில்லை. இது மரபல்ல. நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பிரதமர் ஒரு அறிவிப்பை செய்ய வேண்டும் என்றால் அதை நாடாளுமன்ற அவையிலே தான் செய்ய வேண்டுமே தவிர வெளியே போய் பேசக்கூடாது. வெளியே தான் போய் பேசுவேன், உள்ளே வந்து பேச மாட்டேன் என்று சொல்லும் பொழுது பிரதமரின் நோக்கத்தை சந்தேகப்படுவதில் என்ன தவறு இருக்கிறது? சார் நான் திருப்பி வரேன் திரு பாலு அவருடைய இதில் இந்த ஆப் உடனே வந்துடும். நான் இல்லை ஏன்னா அவர்கிட்ட அந்த கேள்வி நான் அது தொடர்பான கேள்வி தான். நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருப்பீங்க, அதுக்காக தான் நான் அவர்கிட்ட போயிட்டு உடனே வரேன். நீங்கள் அந்த என்எம் ஆப்பை பற்றி அவர் ஒரு கொஸ்டின் பண்ணார், ஐயப்பாட்டை வைத்தார். நீங்கள் சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்புலையும் ஒரு சந்தேகத்தை எழுப்பினார். ஆனால் தேர்தல் வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணார் திரு ராதாகிருஷ்ணன். ஆனால் இந்த அறிவிப்பு முடிந்த பிறகு நடைபெற்ற தேர்தலில் 4 நாடாளுமன்ற தொகுதியில் 2 பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழகத்தில் நீங்கள் அது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது. அவர்களுக்கு டெபாசிட் இழந்தாலும் கூட அவர்கள் வாங்கிய ஓட்டுகள் சில ஆயிரங்கள் தானே என்ற கருத்துக்கள்லாம் வைக்கப்படுகிற சமூகத்தில். ஆனால் எதுவாக இருந்தாலும் தேமுதிகவை முந்தி இருக்கிறார்கள், 3வது இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இப்போ இவையெல்லாம் உணர்த்துவது என்ன? மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு, நீங்கள்லாம் பேசக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு மக்களுக்கு இருக்குமே என்று சொன்னால் 2 நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி எவ்வாறு வெற்றி பெறுகிறது? தமிழகத்தில் இதற்கு முன்பு இருந்ததை விட ஓரளவிற்கு கணிசமான வாக்குகளை எவ்வாறு அவர்களால் அதிகமாக பெற முடிகிறது? ஏதோ இடத்துல மக்களுடைய நம்பிக்கையை அவர்கள் இதன் மூலம் ஈர்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதான இது உணர்த்துகிறது. இல்லை, அது நீங்கள் ஒரு இடைத்தேர்தல்லையோ அல்லது ஒரு தேர்தலில் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் மக்கள் வந்ததில் இருக்கிறது இல்லை. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஏன்னு சொன்னால், இப்போ மோடியை பொறுத்த அளவில் அவர் இந்த 500,000 ரூபா நோட்டுகளை செல்லா காசா என்று அறிவித்ததனால் மக்களுக்கு வந்திருக்கக்கூடிய துன்பம் துயரங்களை பற்றி தான் நான் பேசுகிறோம். இன்னும் சொல்லப்போனால் இதுக்கெல்லாம் இந்த வாட்ஸ்அப்பு இதெல்லாம் பண்ணி பெரிய ஆய்வெல்லாம் நடத்த வேண்டியதே இல்லை, மக்களே பார்க்குறோம். அது அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய நேரத்தில் இதுக்கு ஒன்றும் பெரிய ஆய்வெல்லாம் பண்ண வேண்டிய தேவையெல்லாம் ஒன்றும் பெரிய இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய விஷயம்லாம் அதில் எதுவுமே இல்லை. இது ரொம்ப தெளிவாக இருக்குது. அதனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பிரச்சனைகள் தொடர்பாக இன்றைக்கு இவர்கள் பாஜக எடுத்திருக்கக்கூடிய அல்லது இன்னும் சொல்லப்போனால் மோடி அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு தான் இவர்களை ஒன்று சேர்த்திருக்கிறது. ஒன்று. 2வது, இன்றைக்கி பாஜகவுக்கு இந்த கூடுதலாக இந்த ஓட்டு வந்திருக்குங்கிறத இந்த விஷயம் இருக்குது பாருங்கள். இது பொறுத்தளவில் இன்னும் சொல்லப்போனால் மிக மிக எளிமையான மக்கள், நான் இது நண்பர் தம்பி வேல்முருகனை சேர்த்தே சொல்கிறேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான ஒரு நடவடிக்கையை மோடி எடுத்து விட்டார் என்று சொல்லும்பொழுது பொதுவாக கருப்பு பணத்தின் மீது இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு அல்லது ஆத்திரம் அது இன்றைக்கு இதில் செயலாற்றி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு இது முறையா, இதான் வழியா, இதான் கேள்வி. இந்த கேள்விக்கு இன்ன வரைக்கும் பதில் வரல. அப்போ என்ன வருது என்றால், திரும்ப திரும்ப நீங்கள் மீடியாவிலையும் சரி அல்லது பாஜக அவர்களும் சரி அவர்களுக்கு சார்ந்திருக்கக்கூடியவர்களும் இன்னும் சொல்லப்போனால் சில பொருளாதார நிபுணர் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். இப்போ யூபி அரசாங்கம் இருந்தபொழுது இந்த எஸ்எல்ஆர்னு சொல்லிட்டதா வெளிநாட்டுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பணத்தினுடைய அளவு $75,000 இருந்தது.
மோடி ஜெயிச்ச உடனே அது $1,20,000 ஆச்சு. அவர் பதவியேற்ற பிறகு $2,50,000 ஆச்சு. $2,50,000 என்னன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 150 கோடி ரூபாய். அப்ப 150 கோடி ரூபாயை நீங்கள் நம்ம நாட்டிலிருந்து வெளியில கொண்டு போகலாம் என்று சொல்லி இந்த 2.5 ஆண்டுகளுக்குள்ள எத்தனாயிரம் கோடி போச்சுன்னே தெரியாது. நான் அண்மையில ஒன்று பார்த்தேன், 80,000 கோடியே ஒரு கணக்கு ஒன்று சொன்னாங்க. அது எனக்கு கரெக்டாக எனக்கு அந்த ஃபிகர் ஞாபகம் இல்லை. அப்ப என்ன என்று சொன்னால் கள்ளப்பணம் என்பது இந்த நோட்டுகள்ல இல்லை. இப்போ நான் உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி பாகிஸ்தான் கள்ள நோட்டை அடித்து நம்முடைய இந்திய கரன்சிகளை அவர்கள் அடித்து அங்கே தீவிரவாதிகளுக்கு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அப்போ அரசனுடைய நோக்கம் வந்து அந்த தீவிரவாதிகள் அந்த கள்ள நோட்டின் மூலமாக நம்முடைய பாதுகாப்பிற்கு ஊர் செய்யக்கூடாது என்று விரும்பினால் அதை ரொம்ப எளிமையாக செய்யலாம். அவங்க புது நோட்டை 50 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டை மொத்தமாக அடித்து விட்டு இருந்தாங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. அதை பண்ணிட்டு இன்னும் சொல்ல போனால் ஒரு 2 மாதம் ஒரு மாதம் கொடுத்து விட்டு இந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் அந்த வரக்கூடிய நோட்டுகள்லாம் நாங்கள் வந்து செல்லாதுன்னு சொல்லியிருந்தாலே போதும். இது இந்த மாதிரி எல்லாம் பாடுபடுத்த வேண்டியதில்லை. அதை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாராளுமன்றத்துக்கே வரமாட்டேன்னா சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து அது ரொம்ப தவறான ஒரு முன்மாதிரியாக இன்னைக்கு வந்து மோடி உருவாக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு இன்னொரு காரணம் நான் என்ன சொல்றேன், என்னை பொறுத்தளவில் இது ஒரு கேபினெட் முடிவே கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டா இன்றைய வரையிலும் எந்த அமைச்சருமே பேசல, சக்திகாந்த தாஸ் தான் பேசுறாரு. அது மட்டுமல்ல, சக்திகாந்த தாஸ் பேசுவது மட்டுமல்ல, தினந்தரம் புதிய புதிய அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளில் வந்து அந்த பணத்தை கொடுக்கூடாதுன்னு சொல்றாங்க. பெட்ரோல் பங்க்ல வச்சுக்கிட்டு எஸ்பிஐ வந்து கொடுக்கலாமா, பிக் பஸார்ல கொடுக்கலாமா? என்ன அவன் அரசாங்கத்திற்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கக்கூடிய ஒரு நபரா அது? அப்ப என்ன என்று சொன்னால் அரசாங்கத்திற்கே அவர்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் குழம்பி போய் அன்றாடம் குழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இதற்கு முக்கியமான கருத்துக்கள். அதாவது மரியாதைக்குரிய TKS இளங்கோவன் அவர்கள் சொல்லுவது போல பிரதமர் அவர்கள் பாராளுமன்றம் நடக்கும் பொழுது பாராளுமன்ற நடவடிக்கைகளுக்கு குந்தகமாக எந்த அறிவிப்பையும் வெளியில் செய்யவில்லை. நீங்கள் கருத்து சொல்லுங்கள், அதற்கு சில ஊடகங்களை சொல்லுகிறார், இன்டர்நெட்டாக இருக்கட்டும் மற்ற ஊடக சாதனங்கள் மூலமாக இந்த கருத்துக்களை சொல்லுங்கள் என்று மக்களிடம் பேசுகின்றார். அண்ணன் ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா சொல்லும்போது இது வந்து தேர்தலில் பிரதிபலிக்கும். நீங்களே சொன்னது போல பல மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று இருக்கிறது. தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் கூட நாங்கள் 3வது இடம் வந்திருக்கிறோம். அதனால மக்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை தேர்தலில் நாங்க நிச்சயமாக நிரூபிப்போம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ RTI பத்தி சொல்லும் போது சொன்னாங்க, இந்த ஆப் இன்டர்நெட் மூலமாக மக்களிடம் கருத்துக்களை கேட்கிறார்கள் அப்படின்னு சொன்னீங்க. மலைவாழ் மக்களோ அல்லது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிறவங்க, ராதாபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயியோ, ஐ திங்க் நெய்வேலி பாலி உள்ளிட்டவர்கள்ட்ட கூட ஸ்மார்ட் போன் இருக்குதான்னு எனக்கு தெரியல. இவர்கள்ட்ட எல்லாம் ஸ்மார்ட் போன் இருக்குதா, இன்க்ளூடிங் யுவர் செல்ஃப் ஸ்மார்ட் போன் இருக்குதா? வேல்முருகன்ட்ட இல்லை. என்னுடைய கேள்வி, 120 கோடி ஜனத்தொகை கொண்ட ஒரு தேசம், நாடு, பல்வேறு தேசிய இனங்கள் கொண்ட தேசங்களாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த இந்த எண்ணம் ஆப்ல கூட, நரேந்திர மோடி ஆப்ல கூட, அல்லது இந்த கருத்து கணிப்புகள்ல கூட 2 மொழிகள், ஒன்று ஆங்கிலம், இன்னொரு ஹிந்தி. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறவர் எப்படி தன்னுடைய உணர்வை பிரதிபலிப்பாரு? 50 பைசா போஸ்ட் கார்டுல எழுதி போடுங்க, நம்முடைய பிரதமர் பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறார். 50 பைசா அதைத்தான் கேட்கிறாங்க. 50 பைசா போஸ்ட் கார்டுல நீங்க எழுதி போடுங்க. ராமநாதன் அதைத்தான் திரு TKS அல்லது திரு பாலு அவர்களோ கேட்கக்கூடியது. ஒவ்வொரு சாமானியனும், நானோ நீங்களோ இவங்களோ நேரடியாக நாடாளுமன்றத்தில் போய் பிரைம் மினிஸ்டர் கொஸ்டின் கேட்க முடியாது. அப்போ இந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இப்ப தமிழகத்தினுடைய மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழகத்தின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடியவர்கள், இன்றைக்கு 2 கட்சிகளை சேர்ந்தவங்க அங்கே நிற்கிறாங்க. இந்த உறுப்பினர்கள் பிரைம் மினிஸ்டர் தமிழக மக்களின் உணர்வுகளாகத்தான் அங்கே பேசுகிறார்கள். நீங்களும் நானும் டைரக்டா போய் பேச முடியாது. இதற்கு ஏன் பிரைம் மினிஸ்டர் பதில் சொல்ல மறுக்கிறார்? கேள்வி. விவாதமே நடத்தப்படவில்லை. நீங்க வந்து விவாதம் நடத்துங்க, ஓட்டெடுப்பு இல்லாத விவாதம் நடத்துவோம் அப்படின்னு சொன்னதற்கு பின்னாடி, ஆமா, இங்க பாராளுமன்றத்துல தான், யாரோட, எதிர்கட்சிகளோட தான். எதிர்கட்சிகள் விவாதம் நடத்த யார் பதில் சொல்றதுன்னு இல்ல, பதில் நிச்சயமாக பிரதமரும் சொல்லுவார், நிதியமைச்சரும் சொல்லுவார். கேள்வி இல்ல இல்ல, இன்றைக்கு பிரதமர் மக்களவையிலே அமர்ந்திருந்த போது இன்னைக்கு எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் மாநிலங்களவைக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு முறையான வாதமா? நாங்க விவாதம் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். தமிழ்நாட்டில் என்ன சொல்றோம், எல்லா பிரச்சனைகளிலுமே முதலமைச்சரே அறிவிப்பு செய்கிறார், 110 விதியின் கீழ் அறிவிப்பு செய்கிறார் அப்படின்னு சொல்றோம். இது முறையா? அந்தந்த அமைச்சர்கள் மிகச்சிறிய குறுக்கீடு. ஆனால் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் டிவியில அறிவிக்கல, வீட்ல இருந்துட்டு அறிவிக்கல, சட்டப்பேரவையில வந்து அறிவிக்கிறாங்க. அவர் கேக்குறாரு, நாடாளுமன்றத்துல வந்தாலும் அறிவிக்கிறாரு. இல்ல, தவறான கருத்து. பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் போது அறிவிக்கல,
8ஆம் தேதி பாராளுமன்றம் நடக்கவில்லை. அன்னைக்கு வந்து பாராளுமன்ற கூடுதல் நடக்கவில்லை. அப்புறம் உள்ளத சொல்றாரு அவர். அதற்கு பின்னால என்ன அறிவிப்பு நடந்தது? நீங்கள் மக்களிடம் கருத்துக்களை சொல்லுங்கள் என்ற அறிவிப்பு நடந்தது. நீங்க தமிழ்நாட்டில் ஒரு நிமிஷம் என்ன சொல்றாங்க? ஒரு நிமிஷம் அறிவிப்புகளை செய்ய வேண்டாமா? முதலமைச்சரே எல்லாத்தையும் அறிவிப்பு செய்யறார் அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் எல்லாத்துக்குமே பதில் சொல்றாரு. பிரதமரும் பதில் சொல்ல தயாராக இருக்கிறார். அண்ணன் நெய்வேலி பாலு அவர்கள் சொல்லும்போது ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ரீப்ளேஸ் பண்றதுக்கு இல்ல ராமநாதன் இல்ல, நான் விரைவா 2-3 கேள்விக்கு நடந்துறேன். அவர் 2 கேள்வியில முன் வச்சிருக்காரு திரு பாலு அவர்கள். ஒன்று, எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்வி விட்டுருங்க, உங்க சொந்த கட்சிக்குள்ள இருந்து வரக்கூடிய கேள்விகள்னு சொல்லின பொழுது மூத்த உங்களுடைய தலைவர் திரு பவானி சிங் அவர்கள் பிரைம் மினிஸ்டரோட மிகவும் நெருக்கமாக இருந்தவர், இன்னமும் கூட நெருக்கமாக இருக்கக்கூடியவர். அவர் ஒரு பெரிய திறந்த மடல் ஒன்று எழுதியிருந்தார். உங்க கவனத்துக்கு கூட அது வந்திருக்கும் நினைக்கிறேன். பவானி சிங் குஜராத் எம்எல்ஏ, குஜராத்தினுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர். அவர் அதுல கேட்கிறாரு, இதுல இதற்கு முன்பே தெரிந்திருக்கிறது, மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கு இது தெரிந்திருக்கிறது, கட்சியினர் இதை பணத்தை மாத்திட்டாங்க, அமித்ஷாவின் மீதான விமர்சனத்தை வைக்கிறார். எல்லாரும் மீதும் அந்த கடிதத்தில் ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார். அதாவது இது வந்து ஊடகமாக சில ஊடகங்கள்ல, அதாவது செய்தி ஊடகங்கள்ல இந்த செய்தி, அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2.5 ஆண்டுகளுக்கு முன்னால பதவியேற்றதற்கு பின்னாலேயே கள்ளச்சந்தையை ஒழிப்பது, பெருமுதலாளிகளுடைய கள்ளப்பணத்தை ஒழிப்பது. பவானி சிங் கடிதம் எழுதலையா? எழுதினாரா? இல்ல, எழுதியிருக்கார். அதுக்கு பதில் சொல்றேன். அதைத்தான் சொல்றேன். அது அவர் உங்க கட்சியை சேர்ந்தவர், உங்க பிரைம் மினிஸ்டர். சார் பதில் சொல்றேன். அவர் கட்சின்னு சொல்லிட்டீங்களே. இந்த பிரதமருடைய நடவடிக்கையை பொறுத்தளவில் இந்த கள்ளப்பணத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் இவருடைய நடவடிக்கைகள் நிச்சயமாக ரியல் எஸ்டேட் முதலாளிகள் மீது இருக்கும், நிச்சயமாக கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் மீது இருக்கும். இந்த நடவடிக்கைகளை நோக்கித்தான் நிச்சயமாக பிரதமருடைய சிந்தனை ஆக்கம், செயலாக்கம் நிச்சயமாக இருக்கும் என்ற சிந்தனை ஓட்டம் பலருக்கு தெரிந்திருக்கிறது என்ற ரீதியில அவர் வந்து கருத்து சொல்லியிருக்காரு. நீங்க அந்த கடிதத்தை நான் வேணா முழுமையா வாசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. அந்த மாதிரி ஸ்பெசிபிக் அலிகேஷன் இருந்ததுன்னா மாற்றி இருக்கிறார்கள். அவர் பேரோட குறிப்பிட்டிருக்காரு அந்த கடிதத்துல. அந்த யாரு அந்த மாதிரி அவர் பேரோட குறிப்பிட்டாரு. அமித்ஷா வீட்டு வாசலில் கமிஷனுக்காக பணத்தை மாற்றுவதற்கு காத்திருந்தார்கள் குறிப்பிட்டாரு. அது மாற்றப்பட்ட அவர் குறிப்பிட்டு நாங்க இது எதிர்க்கட்சிகள் அல்ல. அவர் வந்து சொல்லலாம் அமித்ஷா பவானி சிங் சொல்ற அலிகேஷன், பவானி சிங் சொல்லக்கூடிய அலிகேஷன் தவறான குற்றச்சாட்டு. நிச்சயமா அந்த மாதிரி தவறான குற்றச்சாட்டு. அத பத்தி ஒண்ணும் சந்தேகமே இல்ல. நான் நிறைவு உங்ககிட்ட தான் முடிக்கணும். இல்ல நேரம் இருக்கு. அதுக்கு நான் நிறைவு உங்ககிட்ட தான் முடிக்கணும். நேரம் இருக்காது. நான் வந்துறேன். ஆர்டிஐ பத்தி சொல்றாங்க. உங்களுக்கு நிறைவு கருத்து உங்களுக்கு தான் சொல்லுங்க. நான் ராதாகிருஷ்ணன். இல்ல ஒரு நிமிஷம் செந்தில், நான் எல்லாருமே ஒத்துக்கிறோம் அந்த கருத்து. அதாவது நடைமுறைப்படுத்தினதுல இதுல எக்ஸிக்யூட்டிவ் பண்ண விதங்கள்ல முழுக்கமா மோடி அரசாங்கம் தோற்று இருக்கிறது. இதுதான் உண்மை. அதை வந்து பாரதிய ஜனதா பகிரங்கமா ஒத்துக்க தான் வேணும். ஏன்னா எல்ஐசி இந்தியாவுடைய ஒரு பொதுத்துறை நிறுவனம், அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்களாம். பிஎஸ்என்எல் இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனம், அதன் மூலியமா பணத்தை மாற்ற மாட்டாங்களாம். பிக் பஜார் ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் இருக்கு இந்தியாவில், அது கொடுத்துட்டு நீங்க போய் பணத்தை மாத்துங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக மோடியினுடைய இந்த நோக்கத்துல ஒரு கலங்கு உண்டாவதற்கான வாய்ப்புகளை மோடி அரசாங்கமே ஏற்படுத்துறது. அதனால கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துற விதத்தில் நரேந்திர மோடி அரசாங்கம் தோற்றிருக்கிறது. அவர் உன்னதமானவராக இருக்கலாம், அப்பழுக்கற்றவராக இருக்கலாம், நேர்மையான நோக்கத்திற்காக இதை கொண்டு வந்திருக்கலாம். அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் முழுக்க இப்ப இன்னொன்னு சொல்றாங்க. சொல்லிடுறேன். பால் சார் சொன்னாரு நீங்க 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடியே அறிவிச்சிருக்கலாம். 1 மாசத்துக்கு முன்னாடி 2 மாசம் அறிவிச்சிருந்தா எல்லா 500 1000 எல்லா இடங்களிலும் மாத்திருப்பாங்க. கண்டிப்பா இவருடைய நோக்கம் வெற்றி பெற்று இருக்காது. கண்டிப்பா வரக்கூடியது. ஆனால் பணம் அச்சடித்து போதிய அளவில் வங்கிகளிலும் பாமர ஏழை எளிய விவசாய வியாபார மக்களுக்கும் செய்ய தவறியது மோடி அரசு செய்த மாபெரும் தவறு. திரு வேல்முருகன் நம்புகிறார் இப்பொழுது 500 ரூபாய் 1000 ரூபாய் கள்ளநோட்டுகள் எதுவும் மாற்றப்படவில்லை அல்லது மாற்ற முடியாது அப்படின்னு நீங்க நம்புறாரு அப்படிங்கிற மாத்த முடியாது. 1000 கோடி வச்சு எப்படி மாத்த முடியாது? எத்தனை பேர்கிட்ட 2.5 லட்சம் ரூபாய் பிக்ஸட் பத்தி போட முடியாது? 10,000 கோடி வச்சு எப்படி போட முடியாது? 5000 கோடி வச்சு எப்படி போட முடியாது? போட முடியாது. மோடியோட நோக்கம் சரியானது, மாத்த முடியாது. கண்டிப்பா மாத்த முடியாது. 10,000 கோடி 20,000 கோடி வச்சு மாத்த முடியாது. ஆனா நரேந்திர மோடி இன்னொன்னு என்ன சொல்றாரு? மாத்த முடியாதுங்கறாரு. கருப்பு பணத்தை சொத்துக்களாக, பல லட்சக்கணக்கான சொத்துக்களாக, மகால்களாக, தியேட்டர்களாக, மிகப்பெரிய வணிக நிறுவனங்களாக சேர்த்து வச்சிருப்பதற்கு
மோடி வழி சொல்லல. அதான் இங்க கேள்விக்குறி. அதே மாதிரி வெளிநாட்டு நான் வந்துடுறேன். வழி சொல்ல. இது மூன்றுக்கும் ஒரே நேரத்தில் அவர் வழி சொல்லி இந்த நடவடிக்கை எடுத்திருந்தால் நிச்சயமாக இந்த உலகம் பாராட்டி இந்திய மக்கள் பாராட்டி இருப்பார்கள். அடிப்படை புரிதல்ல வரும் பிரச்சனை தான் இது. டே 1 நவம்பர் 8ஆம் தேதி 8:40 இருந்து நான் டிவி ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். அப்போ இருந்து பேசுறது வந்து இது வந்து மூட்டையா வந்து இது கட்டில் கடியிலையோ இங்கே வைக்கிற பணம் கிடையாது. அது வந்து மைசஸ் பண்ணுவாங்க, அரசியல் கட்சிகள் பண்ணும், தேர்தல் சமயத்தில் பண்ணுமே தவிர இது எல்லாமே இன்வெஸ்ட் செய்த பணம். அடுத்ததாக இந்த கருப்பு பணம் என்பது ஒரு ஜிடிபியினுடைய அளவுகோலாய் பார்த்து, ஜிடிபி என்பது ஏறத்தாழ 135 லட்சம் கோடி இருக்கிற ஜிடிபியில வந்து ஏறத்தாழ 3 to 4 லட்சம் கோடி தான் இந்த கருப்பு பணமாக இருக்கிறது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா எப்படி ஒரு 3%, அது 3% கீழே இருக்கிற பணம் தான் கருப்பு பணம். இந்த கருப்பு பணத்தை பிடிக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு மக்களை வந்து நீங்க பிரச்சனைக்கு உள்ளாக்குறீங்களா என்ற கேள்வி எழுகிறது. அது நோக்கம் என்னவா இருந்தாலும் சார் சொல்ற மாதிரி நோக்கத்துல நாம் வந்து குறை சொல்ல முடியாது. அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த இது பாத்தீங்கன்னா அந்த கருப்பு பணம் எப்படி நீங்க அணுக வேண்டும் என்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அவர் சொன்னார் 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி தான் நம்ம அதுக்காக இவ்வளவு மக்கள் துன்பத்துனா ஒரு கோவல தண்ணி இருக்கு, ஒரு சொட்டு விஷம் வந்தாலும் விஷம் தான் சார். 135 லட்சம் கோடி ஜிடிபி இருக்கிற ஒரு இடத்துல வந்துதான் அதான் கம்பேரிசன் சொல்றேன். 2% 3% அங்கதான் வருது. அடுத்ததாக இந்த கருப்பு பணம் என்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல எங்க ஆரம்பிச்சீங்கன்னா வெளியே இருக்கிற கருப்பு பணத்தை கொண்டு வர்றேன் 28 லட்சம் கோடி அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுல வந்து மாபெரும் தோல்வியை சந்திச்சார்கள். 5000 கோடி கிட்ட தான் வந்தது. அதன் பிறகுதான் இந்த வாலண்டரி டிஸ்க்ளோசர் ஸ்கீம் வருது. ஒவ்வொரு இடத்துலயும் தோல்வியை செஞ்சு வரும்போது நீங்க ஐடி நீங்க உங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் கூட நீங்க ஒழுங்காக செய்யவில்லை. ஜனார்தன் ரெட்டி என்கிறவர் வந்து 500 கோடிக்கு கல்யாணம் நடத்த ஒரு தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் நடத்துறதா சொல்றாரு. அங்கே கூட நடக்கல. இதுல 2 விதமான இந்த அரங்கிலே 2 விதமான கருத்துக்கள். எல்லோருமே நோக்கம் சரியானது அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறீங்க. நோக்கத்திலேயே பிரச்சனை அப்படிங்கிறது தான் ராகுலுடைய கருத்து. பாலு அவர்களும் கூட அதைத்தான் நோக்கத்திலேயே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாரு. நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக கேட்குறேன், இது நோக்கம் சரியானது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டதில் பிரச்சனை அப்படிங்கிறது ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பார்வையா, அல்லது நோக்கமே ஐயப்பட வேண்டியது அப்படிங்கிற ராகுல் காந்தி அல்லது நம்முடைய பாலு போன்றவருடைய கருத்தை நீங்கள் உடன்படுவீர்களா? இல்ல இதுல நோக்கத்திலே பிரச்சனை இருக்குதுன்னா என்னுடைய பார்வையும். பட் அது வந்து விரிவாக ஃப்ரண்ட்லைன் மேகசின்ல எழுதியிருக்கேன். அதை விட்டுருங்க. அதை தாண்டி இப்ப ராகுல் காந்தி சொல்றதும் நான் சொல்றதும் ஒன்னா தான் இருக்கும். அதாவது இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, இதான் அறிவித்து விட்டார்கள். இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அதுதான் பார்க்கணும். ஓகே திரு டிகேஎஸ், இதுல இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் கூட உங்களுடைய பொருளாளர் அல்லது உங்களுடைய தலைவரும் கூட இது அறிவிப்பு வந்த அன்று இதை வரவேற்றார்கள். ஸ்டாலின் அவர்கள் இதை மிகச்சிறப்பாக வரவேற்றார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் கூட வரவேற்கிறோம், ஆனால் மக்கள் படக்கூடிய சிரமங்கள் அப்படிங்கிற ஒரு லைனை சேர்த்திருந்தார். இன்றைக்கு திமுக சற்றே தங்களுடைய போராட்டத்தை வீரியப்படுத்திக் கொண்டே செல்கிறது. அஇஅதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கூட இதுவரை அது குறித்து கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்யாத நிலையில் இன்றைக்கு முதல் முறையாக நாடாளுமன்ற வாயிலில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கெடுக்கிறார்கள். இந்த நோக்கமே திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஐயத்திற்கு உட்படுத்தப்படுகிறதா அல்லது அதை செயல்படுத்தப்பட்ட விதத்தில் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையா? இன்னும் தெளிவாக கேட்கிறேன், 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை விட்ரா பண்ணுது, இது செல்லாது என்று அறிவித்த அறிவிப்பே தவறானது. அதை நீங்க மீண்டும் புழக்கத்துக்கு கொண்டு வரணுங்கிற மமதா பானர்ஜி போன்றவருடைய கருத்தை திமுக ஆதரிக்கிறதா? இல்லை, அந்த கருத்துக்குள்ள போகல. ஒரு சரியான நோக்கம் சரியாக இருந்தால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிமுறைகளையும் சரியாக அமைத்திருப்பார்கள். ஆனால் இது அவசர கதியில் அள்ளித்தெளித்த போல தோன்றுகிறது. 4500 ரூபாய் பணம் எடுக்கலாம் என்கிறார்கள், அடுத்த நாள் 2000 என்கிறார்கள், அந்த 2000த்துக்கும் கையிலே மை வைக்க வேண்டும் என்கிறார்கள். சாதாரண ஏழை மக்களை படுத்துகிற பாடு இருக்கிறதே. இதை அதற்கு முன்னாலே செப்டம்பர் 30ஆம் தேதி 65,000 கோடி ரூபாய் வாலண்டரி டிஸ்க்ளோசர் ஸ்கீமில் வரி மட்டும் வருமான வரி மட்டும் வந்ததாக சொன்னார்களே, அதை விரிவுபடுத்தி இருந்தால் இந்நேரம் கருப்பு பணம் பெரும் அளவுக்கு வந்து சேர்ந்திருக்கும். அதற்கு அந்த வாலண்டரி டிஸ்க்ளோசர் ஸ்கீமுக்கு ஒரு பெரிய திட்டமிடலோ பெரிய விளம்பரமோ இல்லாத நிலையில் அதில் கலந்து கொள்வது பல பேருக்கு அது தெரியவே இல்லை. ஒருவேளை அதை சரியாக செய்திருந்தால் கருப்பு பணம் பெரிய அளவிலே வந்திருக்கும், முறையாக வரி வருவாயும் வந்திருக்கும், ஏழைகள் துன்பப்பட்டிருக்க மாட்டார்கள். எனவே இந்த நோக்கத்தையும் சந்தேகப்பட வேண்டியதாக இருக்கிறது. வழிமுறைகள் நெறிப்படுத்தப்பட்டு நடைபெற்றிருந்தால்
நோக்கம் பாராட்டுக்குரியது. சரி, ஓகே, நான் அந்த அளவு உங்களுடைய கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ராமநாதன், இதில் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அந்த பாதிப்பை தேசத்திற்காக பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கருத்துக்கெல்லாம் வைக்கப்படுகிறது. பெரிய அளவில் பாதிப்பே இல்லைங்கிற கருத்தெல்லாம் வைக்கப்படுகிறது. ஏழை எளிய மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மருத்துவமனைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறா அப்படிங்கிற கருத்தை முதல்ல நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சரி, அதோட அடுத்த ஒரே கேள்வி தான் உங்கள்கிட்ட தான், மீதி இருக்க 3 நிமிடம் உங்களுக்கு தான். நான் அடுத்த கேள்வி வச்சிடறேன். ஆனால் இன்றைக்கு மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா தன்னுடைய சகோதரர் இறந்து போன நிலையில் அவருடைய சடலத்தை வாங்க முடியாமல் தவிக்கிறார். மத்திய அமைச்சருக்கே அது மருத்துவமனையில் பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்க மாட்டேங்கிறாங்க, காசோலை எழுதி கொடுத்துட்டு வாங்கிட்டு வர நிலைமையில அப்ப அவர் வெளியில வந்து ஊடகங்களுக்கு சொல்றாரு, ஆமா இந்த சிரமத்தை நான் உணர்றேன், ஆமா மக்கள் எவ்வளவு சிரமப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஒரு நிகழ்வே போதும், யாருக்குமே இந்த ரகசியங்கள் வெளியிடப்படவில்லை என்பதற்கு சான்றாக இருக்கும். யாருக்குமே மத்திய அமைச்சருக்கு கூட அதாவது மாற்ற முடியாத அளவிற்கு இந்த ரகசியம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. இதுவே சான்று. அண்ணன் சொல்லும் போது சொன்னாங்க ஜிடிபி ரேட்டில் 3% அப்படின்னு சொன்னாங்க. புழக்கத்திலே உள்ள நோட்டுகள் இன்னைக்கு 15 லட்சம் கோடி என்று சொன்னால் அண்ணன் சொன்ன கணக்கிலேயே, ஐயா சொன்ன கணக்கிலேயே 3 லட்சம் கோடி ரூபாய் தான் கள்ளப்பணம் அப்படின்னு சொல்றாங்க. அதை விட அதிகமா இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இருந்தால் அவருடைய கணக்கின்படியே புழக்கத்தில் உள்ள நோட்டுல ஒரு 20% நோட்டுகள் இன்னைக்கு கள்ளப்பணமாக இருக்கிறது. அந்த 3 லட்சம் பணமாவது இன்னைக்கு கள்ளப்பணம் முடிந்தால் நாட்டுக்கு நல்லது. சதானந்த கவுடா அவர்களுடைய நிகழ்வு வந்து சோகமானது. அதை போல மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் பெரும் பணக்காரர்கள் நஷ்டப்படுவார்கள். அண்ணன் வேல்முருகன் அண்ணன் சொன்ன மாதிரி கண்டெய்னர்ல போன பணமும் 1000 கோடி ரூபாய் 2000 கோடி ரூபாய் வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் 3 தேர்தல்கள்ல அவர்களால அந்த பழைய செல்லாத நோட்டை கொடுக்க முடிந்ததே தவிர இனிமேல் வரப்போகின்ற காலங்கள்ல என்ன செய்வாங்கன்னு. சரி, ஓகே ஓகே. ஐ திங்க் வேல்முருகன் போன்ற பெரும் பணக்காரர்கள் கொடுத்தாங்க. வேல்முருகன் நம்ம வேல்முருகன் போன்ற பெரும் பணக்காரர்கள் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. மதிய உணவுக்கே வழி இல்லாம அவர் சொன்னாரு, ஒரு பிரியாணி கூட வாங்க முடியாம சிரமப்பட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்தியாவினுடைய பெரும் பணக்காரர்கள் வீதிகளில் நிற்பதை நம்மால் உணர முடிகிறது. எனவே அது நோக்கத்தில் பிரச்சனையா அல்லது அரசியல் கட்சியில் ஆதாயமா என்பதை 1 மணி நேரத்திற்குள் விவாதிக்க இயலாது. இருந்தாலும் கூட அவங்களுடைய ஆழமான கருத்துக்களை இந்த குறைந்த நேரத்தில் மிகச்சிறப்பாக பதிவு செய்தீர்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். கேள்வி நேரத்தின் சார்பாக நால்வருக்கும். திரு டி.கே. இளங்கோவன், உங்களுடைய தொடர்ச்சியான நாடாளுமன்ற பணிகளுக்கு மத்தியில் நீங்களும் டெல்லியிலிருந்து எங்களோடு இணைந்தீர்கள். உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த அளவிலே நாம் நிறைவு செய்யலாம். இது வரக்கூடிய காலகட்டங்களில் இது இருக்கக்கூடிய சிறிய இடர்பாடுகளை அல்லது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியதில் இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனைகள் இன்னும் கூட அதீத கவனம் எடுத்து மிக விரைவில் இயல்பு நிலைக்கு, இயல்பு வாழ்க்கைக்கு மக்களை, சிறு வணிகர்களை, வியாபாரிகளை மீட்டெடுக்க வேண்டிய கடமை நிச்சயமாக மத்திய அரசுக்கு இருக்கிறது. அதை செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்யலாம். பறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.